கிளாஸ்ல என் ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். ஏண்டா நீ இப்படி படிக்கிற, உன்னோட ஃப்ரெண்ட் இப்படி படிக்கிறான், இவனை பீட் பண்றதுக்கு நீ என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, சார் அவன் இப்படி இருக்கான், நான் இப்படி இருக்கேன் சார், நான் என் நேரத்தை சரியா பயன்படுத்துவேன் சார், நான் சரியா டெடிகேட்டட் ஒர்க் பண்ணுவேன் சார், நான் நல்லா படிப்பேன் சார், அப்போ இவனை விட நான் இந்த அளவுக்கு உயர்ந்துடுவேன். இது ஆஃபீஸில் எப்படி நடக்கும்? நம்மளுடைய நண்பர் யாரும் நல்லா நம்மளே வச்சுப்போமே, நம்ம நல்லா உயர்ந்துட்டே வந்துட்டு இருப்போம். கூட இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு காசிப் பேசுவாங்க. இந்த ஸ்டேஜில் ஒருத்தர் இருக்கார். யாரு? நம்மளை பார்த்து பொறாமப்படக்கூடிய அந்த ஆள். இவர் இங்கே இருப்பார். இவர் அவருடைய நேரத்தை சரியாக பயன்படுத்த மாட்டார், சரியாக ஒர்க் பண்ண மாட்டார், எல்லாமே லேட்டாக பண்ணுவார். ஆனால் இவருக்கு நம்ம வேலை பார்த்து பொறாமை, நம்ம வளர்ந்துட்டோமே அப்படின்னு. அப்போ இவர் என்ன பண்ணுவார்? மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் நம்மளை பற்றி காசிப் பேசுவார், நம்மளை கீழே தள்ளுவார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கிட்டையும் நம்மளை பற்றி கெட்ட பேர் வந்துடும். இப்போ எப்படி மாறிடுச்சு பாருங்களேன். இவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் டு பி வெரி ஹானஸ்ட், இவர் பர்ஃபார்மன்ஸே பண்ணல. இவர் நம்மளை பற்றி கெட்ட விஷயங்களாக சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ ஒருத்தர் நம்மளை பற்றி கெட்ட விஷயங்களா பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க டெவலப் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க லைஃப்பில் மேலே வந்துடுவாங்க. ஆனால் அப்படி பண்ணாமல் நம்மளை குறை சொல்லி நம்மளை கீழே தள்ளி விட்டு அவங்க வளர்ந்த மாதிரி காமிச்சிப்பாங்க. உங்களுக்கு நான் ஆஃபீஸில் நடந்திருக்கு, ஒர்க் பிளேஸில் நடந்திருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் with a smile.